அக்கா, உருளைக்கிழங்கு விலை சொல்லுங்க. 10 ரூபாய். அப்புறம் இது 15 ரூபாய். இது சந்திரமுகி. சந்திரமுகி. அப்போ ஒரு கிலோ 10 ரூபாய், அப்புறம் ஒரு கிலோ 15 ரூபாய். பெரிய நகரத்தில் வாழும் நம்மில் யாருக்கும் இது ஒரு சாதாரண நாள்தான், இல்லையா? கிலோ 10 ரூபாய், கிலோ 15 ரூபாய் என்கிற உருளைக்கிழங்கை நாம் இரண்டாவது முறை யோசிக்காமல் வாங்கிவிடுவோம். ஆனால் இங்கிருந்து வெறும் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வங்காளத்தின் உருளைக்கிழங்கு உற்பத்தி பகுதியில் விவசாயிகள் தங்கள் விளைபொருளுக்கு ஒரு கிலோவிற்கு 2 முதல் 3 ரூபாய் மட்டுமே பெறுகிறார்கள் என்று நான் சொன்னால் இது கேட்பதற்கு கொஞ்சம் நம்ப முடியாததாக இருக்கிறது, இல்லையா? ஆனால் உருளைக்கிழங்கின் முக்கிய மையமாக விளங்கும் சிங்கூருக்கு சென்று நிஜ நிலவரத்தை பார்ப்போம். இந்த 50 கிலோவிற்கு இந்த உருளைக்கிழங்கை பயிரிட உங்களுக்கு எவ்வளவு பணம் செலவானது என்று ஏதாவது அந்தாஜம் இருக்கிறதா? ரொம்ப அதிகம். எவ்வளவு இருக்கும்? ஏதாவது ஒரு தொகை சொல்ல முடியுமா, முடியாதா? 600. இதுக்கு 600 ரூபாய் ஆகுது. மேலும் இப்போ மண்டியில உங்களுக்கு இதுக்கு ஒரு 50 ரூபாய் மூட்டைக்கு என்ன விலை கிடைக்குது? 100லிருந்து 150. 100லிருந்து 150. அதாவது நீங்க சொல்றீங்க இதுக்கு உரம் கீரம் எல்லாம் சேர்த்து 600 ரூபாய் செலவாச்சு, ஆனா உங்களுக்கு 150 ரூபாய் தான் கிடைக்குது. ஏன் இப்படி? இது முதல் தடவையா இப்படி நடந்திருக்கா? இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கா? முதல் தடவையா நடந்திருக்கு. ஏன் இப்படி ஆச்சுன்னு உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா? அதிக விளைச்சல்னு சொல்றாங்க. அப்புறம் வெதர் காரணமாவும் ஸ்டோர் ஜாமா இருக்கு, ஃபாட்டர்ல பிரச்சனை, இதனால உருளைக்கிழங்கு வெளியே போக மாட்டேங்குது. எப்படி விலை சரியாகும்? இது குறைஞ்சது 400-450 ரூபாய் நிலத்திலிருந்து எடுக்கும்போது கிடைச்சாதான் 2 காசு பார்க்க முடியும். நிலத்து ஓனர் இதெல்லாம் கேட்க மாட்டாரு, அவர் செலவை கழிச்சு எடுத்துக்குவாரு. நான் தான் ஓனர் கிட்ட கடன்காரன் ஆயிட்டேன். இப்போ என் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சாப்பிடுவாங்க? உங்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு எந்த தலைவர் மேலேயாவது நம்பிக்கை இருக்கா? யாரும் பேசுறது இல்ல. எங்க பேச்ச யாரு எடுத்துப்பா? யாரும் கேட்க மாட்டாங்க. யாரும் கேட்கறது இல்ல. விவசாயி சொல்றத கேட்கறது இல்ல. விவசாயியை எப்படி மூழ்கடிக்கலாம்னு தான் எல்லாரும் முயற்சி பண்றாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன சொல்றது? நம்ம விவசாயிக்கு என்ன சொல்றது? எனவே இந்த உருளைக்கிழங்கு விளையும் பகுதியில் இந்த நெருக்கடி கொஞ்ச காலமாகவே நிலவி வருகிறது. விவசாயிகளால் தங்கள் உருளைக்கிழங்கு விளைச்சலுக்கு எந்த ஒரு விலையையும் பெற முடியவில்லை என்பதுதான் உண்மை. ஆக டிஎம்சி அல்லது மம்தா பானர்ஜி அரசாங்கம் இதைத்தான் செய்துள்ளது. இங்கே இந்த பேனரை பாருங்கள். எனவே இது வங்காள அரசாங்கத்தால் வைக்கப்பட்ட ஒரு பேனர். நான் இப்போது நிற்கும் இது போன்ற குளிர்பதன கிடங்குகளில் குறு விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை சேமிப்பதை உறுதி செய்ய போவதாக அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் மிருண்மோய், நீங்கள் அங்கே சென்று ஒரு சப்சிடி எடுத்தால் அவர்கள் தங்கள் சேமிப்பிற்காக உண்மையில் பணம் செலுத்த வேண்டியதில்லை. மேலும் இந்த பேனரில் கூறியுள்ளபடி அரசாங்கம் விவசாயிகளிடமிருந்து, குறிப்பாக சிறு மற்றும் குறு விவசாயிகளிடமிருந்து ஒரு குவிண்டாலுக்கு 950 ரூபாய் என்ற விலையில் உருளைக்கிழங்கை கொள்முதல் செய்யும் என்றும் கூறுகிறது. எங்களால வாங்க முடியல, அதாவது விற்க முடியல. ஒன்று கூட ஒரு குவிண்டாலுக்கு 950 ரூபாய்க்கு உங்ககிட்ட இருந்து உருளைக்கிழங்கு வாங்குவேன்னு அரசாங்கம் சொல்லுது. அப்படி நடக்குதா? நடந்துகிட்டே இருக்கு, ஆனா எனக்கு நடக்கல. ஏன்? அதாவது எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. அதனால என்னோட சொந்த விவசாயத்துல 744 பாக்கெட் உருளைக்கிழங்கு விளைஞ்சது. ஆனா என்னால ஒரு உருளைக்கிழங்கு கூட விற்க முடியல. வழி இல்லாம நான் அதை ஸ்டோரேஜ் பண்றேன். இந்த மம்தா பானர்ஜி அரசாங்கம் உங்ககிட்ட இருந்து ஒரு குவிண்டால் உருளைக்கிழங்கை 950 ரூபாய்க்கு வாங்குறதா சொல்லுது. உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமா? 70 மூட்டை எடுத்திருக்காங்க. உங்ககிட்ட இருந்து 70 மூட்டை எடுத்தாங்களா? இன்னும் 70 மூட்டை எடுக்கல. அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு 60 கிராம் எடை இருக்கணும்னு சொல்றாங்க. 300 எடை இருந்தா எடுத்துக்க மாட்டாங்க. இயந்திரத்தில் இருந்தால் அப்போ அது ஒரு அளவில் இருக்கும். ஆனா இது தரையில மண்ணுல விளைஞ்சது. அவர்கள் எப்படி எடையை சொல்வார்கள்? ஆனால் அரசியல்வாதிகள் நாங்கள் விவசாயிகளுக்காக நிறைய செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். எந்த அரசியல்வாதி சொல்கிறாரு? என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அமைச்சர் இருக்கிறார். அவர்களிடையே போறாங்க. எல்லாம் மேலிடத்தில் இருப்பதாக அவர் சொல்கிறார். எனக்கு சொல்லவில்லை. இப்போது நடக்கும் உருளைக்கிழங்கு கொள்முதல் பற்றி உங்களிடம் ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஒரு குவிண்டாலுக்கு 950 ரூபாய்க்கு வாங்குவதாக ஒரு திட்டத்தை அறிவித்ததாக விவசாயிகள் கூறுகிறார்கள். ஆனால் யதார்த்தம் அதுவல்ல. அவர்கள் சிரமப்படுகிறார்கள். பாருங்கள், நாங்கள் எல்லா இடங்களிலும் 152 குளிர்பதன கிடங்குகளில் இந்த உருளைக்கிழங்கு கொள்முதல் திட்டத்தில் கொள்முதல் செய்கிறோம். சரி, எங்கள் விவசாயிகள் இதை ரொம்ப மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறார்கள். உருளைக்கிழங்கை கொண்டு வருகிறார்கள். நாங்கள் வாங்குகிறோம்.
மேலும் சூப்பர் பங்களா திட்டத்திலும் இதை வாங்குகிறோம். ஆனால் விவசாயியிடமிருந்து 70 பாக்கெட் உருளைக்கிழங்கு வாங்குகிறார். ஆனால் அப்படி நடப்பதில்லை என்று விவசாயிகள் கூறுகின்றனர். களத்தில் பல இடங்களில் அவர்களிடமிருந்து எடுத்துக்கொள்வதில்லை. விவசாயிகளிடம் நாங்கள் இப்படித்தான் பேசினோம். பேசும் விவசாயிகள் பிஜேபியைச் சேர்ந்தவர்கள். சார், விவசாயிகளுக்காக மம்தாஜி இவ்வளவு வேலை செய்திருக்கிறார். பிஜேபிக்காரர்கள் ஒரு அச்சுறுத்தல். நான் சிங்கூர் கிராமங்களில் இருக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு துயரத்தின் கதை இங்கேயும் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. என்னோட இங்கே சூஷ்மாஜி இருக்கிறார். அவர் ஒரு விவசாயி. சாலை இல்லாததால் அவர் தனது வீட்டில் நிறைய உருளைக்கிழங்கை சேமித்து வைத்திருப்பதாக கூறுகிறார். அக்கா, எங்கெங்கே சேமித்து வைத்திருக்கிறீர்கள் என்று காட்டுங்கள். இது இருக்கிறது, அது ஒவ்வொன்றும் இருக்குது. இது இருக்குது, எல்லாம் உருளைக்கிழங்கு. இதெல்லாம் நீங்க இங்கேயும் உருளைக்கிழங்கு சேமிச்சு வச்சிருக்கீங்க. ஆமீன். இது எல்லாமே அப்போ இங்கேயும் வெளியேயும் நீங்க சேமிச்சு வச்சிருக்கீங்க. இது எவ்வளவு உருளைக்கிழங்கு இருக்கும்? ஒரு 50 60 மூட்டை இருக்கு. 50 60 மூட்டை உருளைக்கிழங்கு. ஆமாம். இத சொல்லுங்க அக்கா, இந்த உருளைக்கிழங்கை நீங்க ஏன் குளிர்பதன கிடங்குக்கு அனுப்பல? அதுக்கு காட்டு கேக்குறாங்க. அந்த கிருஷக் பந்து அதெல்லாம் எங்க கிட்ட இல்ல. உங்ககிட்ட கிருஷக் பந்து கார்டு இல்ல? இல்ல. சரி, இத சொல்லுங்க. மம்தா அரசாங்கம் உங்ககிட்ட இருந்து ஒரு குவிண்டால் 950 ரூபாய் விலைக்கு உருளைக்கிழங்கு வாங்குவாங்கன்னு சொல்லுது. உங்களுக்கு இத பத்தி தெரியுமா? இல்லை, ஒன்றும் தெரியாது. எங்களிடம் எந்த தகவலும் இல்லை. தகவல் இல்லை. கிடைத்தால் எங்களுக்கு 2 காசு கிடைக்கும். சொல்லுங்கள். அப்போ சொல்லுங்க, இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, அதனால இது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல. இது விவசாயிகளின் பிரச்சனை தான் பிரச்சனை. எல்லாருமே என்னை போலத்தான். நான் மட்டும் தனியாக இல்லையே. எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஒன்றுமே நடக்கவில்லையே. ஒன்றும் நடக்கல. ஏன்? தலைவர்கள் சொல்கிறார்கள், பிஜேபியும் சொல்கிறது, டிஎம்சியும் சொல்கிறது. அவங்க சும்மா சொல்றாங்க, அவ்வளவுதான். ஓட் அது முடிந்து விட்டால் வேற ஒன்றும் இல்லை. ஆனால் கட்சி விவசாயியை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதுதான் எங்களுடைய கருத்து, வேற ஒன்றும் இல்லை. அப்போ வங்காளத்தில் விவசாயிகளுக்காக யார் என்ன செய்கிறார்கள் தீதி? உங்களுக்கு டிஎம்சி மீது அதிக நம்பிக்கையா அல்லது பாஜக சொல்வதில் அதிக நம்பிக்கையா? டிஎம்சி தான். டிஎம்சிக்கு ஏன் இந்த விதவை உதவித்தொகை, லக்கி பண்டார், கிஷோக் பந்து எல்லாம் கொடுக்கறாங்க. அதனால தான் நாங்கள் நம்புகிறோம், கொடுக்கிறோம். ஆனா எங்களுடைய எல்லா பக்கத்தையும் பாருங்கள். இதுதான் எங்களுக்கு வேண்டும். மேற்கு மிட்னாப்பூரிலிருந்து ஹூக்ளி மற்றும் பர்த்வான் வரை விவசாயிகளிடம் பொய்யான வாக்குறுதிகளும் அரசு கொள்முதலில் ஊழலும் தான் இந்த டிஎம்சி அரசின் அடையாளமாக மாறிவிட்டது. டிஎம்சியின் கட், கமிஷன் மற்றும் ஊழல் காரணமாக அசிங்கமான அரசியலுக்காக விவசாயிகளின் வாழ்க்கையுடனும் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்க்கையுடனும் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளின் பாதுகாப்புடனும் விளையாடப்படுகிறது. பாருங்கள், பாஜக வங்காளத்தை பற்றி சொல்வதும் நினைப்பதும் முற்றிலும் பொய்யான விஷயம். இது ஒரு பொய். விவசாயிகளுக்கு என்னுடைய மம்தாஜி நிறைய செய்திருக்கிறாரு. சரி, விவசாயிகளுக்கு விவசாய அட்டை செய்திருக்கிறார். மேலும் நமது கிசான் வந்து விவசாயிகள் சாகுபடி செய்வதற்கு பணம் கிடைக்கிறது. மார்க்கெட்ல தங்களின் விளைபொருட்களுக்கு கிடைக்கும் குறைந்த விலையினால் விவசாயிகளுக்கு ஏற்படும் துயரம் நிச்சயமாக ஒரு எலெக்ஷன் பிரச்சனையாகும். இப்போது இது இங்கே சிபிஎம் கட்சியினரால் எழுதப்பட்ட ஒரு சுவர் விளம்பரம். அதில் ஆளுதானே தாம்னே, ஆலு ஃபுல்லே வோட்னே என்று எழுதப்பட்டுள்ளது. உருளைக்கிழங்கு அல்லது வேறு எந்த பயிருக்கும் விலை இல்லை என்பதையும், நீங்கள் இப்போது இங்கே கொடிகளை பார்க்கும் பாஜக அல்லது டிஎம்சிக்கு வாக்காளர்கள் வோட் அளிக்க வேண்டாம் என்றும் அது அடிப்படையில் கூறுகிறது. இங்கே பின்னணியில் டிஎம்சி கொடிகளை நீங்கள் பார்க்கலாம். உண்மையில் முன்புறத்தில், மேலும் பின்னணியில் பாஜக கொடிகளையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த 2 கட்சிகளுக்கும் இடையே ஒரு கடுமையான போட்டி நிலவுகிறது. ஆனால் ஆட்சிக்கு வருபவர் யாராக இருந்தாலும் விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடாந்திர சுழற்சியாக மாறியுள்ள இந்த துயரங்கள்
அனைத்தையும் பற்றி நிச்சயமாக சிந்திப்பார் என்றும் களத்தில் அவர்களுக்காக உறுதியான ஒன்று செய்யப்படும் என்றும் நம்பலாம்.